ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் இயல் 2க்கான ரிவிஷனு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி புக் பேக்கான ஆன்சரும் சேர்த்து கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓவராலாக இந்த யூனிட்லேருந்து என்னென்ன ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்பாங்கங்கிற மட்டும் நான் கோத்ரூ பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து 4 திசையிலும் உள்ள காற்றுக்கு என்னென்ன பேர். கிழக்குக்கு வந்து குணக்கு, மேற்குனா குடக்கு, வடக்குன்னா தெற்குன்னா தென்றல் காற்று, வடக்குன்னா வாடை. ஸோ இதுதான் இந்த 4 காற்று பேர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து வண்டோடு புக்க மணவாய் தென்றலுங்கிற சிலப்பதிகாரமும், நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டிங்கிறது புறநானூறும் இடம்பெற்றது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம், தமிழ்நாடு வந்து இந்திய லெவலில் முதலிடம். ஜூன் 15 உலக காற்று நாள். அடுத்து காற்றே வா செயல் பகுதி. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து நூல்வெளி தான். பாரதியார் நீடுயில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துவுக்கு தந்தை அப்படின்னு பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டார். கவிஞர், கேலி சித்திரம் கருத்துப்படம் உருவாக்கியவர். குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் எழுதினவர். இந்திய சுதேசிமித்ரன் இதெல்லாம் ஆசிரியர் பணியாற்றியவர். பாட்டுக்கு ஒரு புலவன் பாராட்டப்பட்டவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வசன கவிதை தான் புது கவிதையாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். தமிழில் வந்து அறிமுகப்படுத்தியவர் இந்த வசன கவிதையை பார்த்திங்கன்னா பாரதியார் தான். முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டில் வந்து இந்த சொல்லும் பொருளும் இம்பார்ட்டண்ட்டு. நனந்தடை உலகம், அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு, மலை, கொடுஞ்ச அளவு, விரைவாக செல்லுதல், நறுவி, நறுமணமுடைய, தூவி, விரிச்சி, நற்செயல், சுவல், தோல். மூதூருங்கிறது பண்பு தொகை, முதுமை கூட்டல் ஊருன்னு வரும். உருதுயர் வினைத்தொகை, கை தொழுது கையாளுன்னு வரும். ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகை, மறைந்து வந்தனால தொகைன்னு வருது. தடக்கைங்கிறது உரிச்சொல். முதல் பொருள் கருட்பொருள் முல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. முதற் பொருள் பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் நிலப்பகுதி. பெரும்பொழுது வந்து கார்காலம், சிறுபொழுது மாலை, நீர் வந்து குறிஞ்சினை, மரம் வந்து கொன்றை, பூ வந்து முல்லை பிடவம் தோன்றிப்பூ. உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று, 103 அடிகளை கொண்டது. ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல். காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகனா நப்பூதனார், அதுதான் ஆசிரியர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முல்லைப்பாட்டை பற்றி நூல்வெளியிலேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து புயலுக்கு பேர் வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை 2000 ஆண்டிலிருந்து வந்தது. உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயலுக்கு பேர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டது. எந்தெந்த இதுன்னு இந்தியா பேர் சொன்னது பார்த்திங்கன்னா அக்னி, ஆகாஷ், பிஜிலி, ஜல் இதெல்லாம். அடுத்து மேக், சாகர், வாயு இருக்குது. கஜா வந்து இலங்கை தந்திருக்கும். பெய்ட்டி அப்படிங்கிறது தாய்லாந்து. இந்த லெசனில் அந்த ஒரு இது மட்டும் பார்த்தா போதும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கப்பித்தானா தலைமை மாலுமி, கேப்டன், தொங்கானா கப்பல். நூல்வெளி அந்த அளவில் இம்பார்ட்டண்ட் இல்லை. புலம்பெயர் தமிழர்கள் பற்றிய முதல் புதினம், புயலிலே ஒரு தோணி. இதோட ஆசிரியர் வந்து சிங்காரம். பல்பல பலவின் பயங்கொழி கொல்லி அப்படிங்கிறது அகநானூரில் இடம்பெற்றது. இது வந்து கொல்லிமலையை குறிக்கும், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. தொகைநிலை. மொத்த தொகைநிலை வந்து தொடர் 6 வகைப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ ஒரு இதை கொடுத்துட்டு அது என்ன தொகைன்னு கேட்கலாம். இல்லைன்னா வந்து பொருந்தாததில் வந்து ஏதோ ஒரு 3னா காமனாக கொடுத்துட்டு 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். மதுரை சென்றார் வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபு மறைந்து வந்திருந்தால் அது வேற்றுமை தொகை.
தேர்ப்பாகன் அப்படிங்கிறது வந்து உருபும் பயனும் உடன் தொகையும். தேரை ஓட்டும் பாகன், தேர் ஓட்டும் பாகன் அப்படின்னு வரும். ஸோ அதனால் உருபும் பயனும் உடன் தொகையும். தமிழ் தொண்டு வந்து 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையும். வினை தொகையில் பார்த்திங்கன்னா வீசுதென்றல் கொள்களிறு, வீசிய வீசும் வீசுகின்றன்னு பிரியும், கொன்ற கொள்கின்ற கொள்ளும் அப்படின்னு கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் 3 ஆஸ்பெக்ட்லாகவும் பிரியும். பண்பு தொகை பொறுத்தளவுக்கு செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி இதெல்லாம் எக்ஸாம்பிள். இரு பெயரற்று பண்பு தொகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிறப்பு பெயர் முன்னோ பொது பெயர் பின்னோ வந்திருக்கும். மார்கழி திங்கள், திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கும். அந்த மாதத்தில் ஒன்று தான் மார்கழி. ஸோ ரெண்டுமே வந்து மாதம்தான். ஸோ மார்கழிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக உள்ளது, அது என்னங்கிறது மாதம்ங்கிறத சொல்லலாம். சாரை பாம்பு, ஸோ இது எல்லாமே இரு பெயரற்று பண்பு தொகை. ஓமை தொகைனா ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஓமை வந்திருக்கும். மலர் கை, கை எப்படி இருக்குன்னா மலர் போன்று இருக்குது. ஸோ அதனால் மலர் தான் ஓமை. ஸோ அந்த ஓமை ஃபஸ்ட் வந்து அது உண்மை தொகை. உண்மை தொகைங்கிறத அண்ணனும் தம்பியுங்கிறத அண்ணன் தம்பி, தாய் சேய்ங்கிற தாய் சேய் அப்படின்னு வந்திருக்கும். அதுதான் உண்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை அப்படிங்கிறது வந்து சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அப்படிங்கிற பொருளில் வரும். ஸோ அதான் அன்மொழி தொகை. வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை இது எல்லையும் வராமல் ஒரு தொகை வந்துச்சுன்னா அது வந்து அன்மொழி தொகை. அதர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அன்பு செல்வன் இரு பெயரற்று பண்பு தொகை. தொடுதிரை வினை தொகை. மோர்பானைனா 2ஆம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொகையும். மோர் கொடுக்கவும்னா 2ஆம் வேற்றுமை தொகை. வெண்டைக்காய்னா இரு பெயரற்று பண்பு தொகை. மோர்குளம்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையும். தங்க மீன்கள்னா ஓமை தொகை. தண்ணீர் தொட்டினா 2ஆம் வேற்றுமை உருபும் பயன் உடன் தொகையும். இந்த பாடலில் இடம்பெற்றது வந்து மோனை எதுகை இயைபும் இடம்பெற்றிருக்கும். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, கடைசியில் வந்தால் இயைபு. ஆனால் ஆப்ஷனில் வந்து மோனை எதுகை தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இது மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த செய்தியில் வந்து தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கும், 2ஆம் இடம் சொல்லிப்பாங்க. இது மட்டும் தவறு, மற்ற ரெண்டும் சரி. அடுத்து பாடு இமல் பனிக்கடல் பருகி அப்படிங்கிற முல்லைப்பாட்டு எதை குறிக்குன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாவதை. பெரிய மீசை சிரித்தார், வண்ண சொல்லுக்கான தொகையின் வகையை. பெரிய மீசை பண்பு தொகை. அன்மொழி தொகையும் மாதிரியும் இருக்குது. ஸோ இதை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள், இது பண்பு தொகையில் வருமா அன்மொழி தொகையில் வருமானு. ஏன்னா பெரிய மீசை சிரித்தார்னா பெரிய மீசை உடையவர் தான் சிரித்தார்னு வரும். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா வண்ண சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய மீசையை மட்டும் தனியாக பார்த்தோன்னா பண்புல வரும். சரி, எனக்கு தெரிஞ்சு இது வந்து அன்மொழி தொகையிலையும் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து இது பண்பு தொகையில் வருமா அன்மொழி தொகையில் வருமா அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பொறுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொண்டல்னா என்ன, கோடைனா என்ன, வாடைனா என்ன, தென்றல்னா என்ன. 3142. எழுகதிர்னா வினைத்தொகை. கீரிப்பம்னா உண்மை தொகை. பூங்குழல்னா வந்தால்னா அன்மொழி தொகை. மலை வாழ்வார்னா 7ஆம் வேற்றுமை தொகை. முத்துப்பல்னா ஓமை தொகை. தமிழ் மொழியை மொழிபெயர்த்து இதில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் தொகைகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பூக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் பார்த்து வச்சுக்கோங்க. பொருந்தாத இதை தேர்ந்தெடுத்தலாம் கூட கேட்கலாம், அதனால் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரிய மலர் குறிப்பு பெயரச்சம். இது வந்து புதிர். முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை வரும், நீக்காவிட்டாலும் வாசனை வரும். நறுமணம், பழமைக்கு எதிரானது, புதுமை.
இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. காற்று. 4 எழுத்தில் கஞ்சி மட்டும் கடை 2 நீதி செல்லும். விண்மீன். ஓர் எழுத்தில் சோலை என குறிக்கும் ஓர் எழுத்து இது வந்து காடு. 2 எழுத்தில் வனம். ஸோ கான்னா சோலைன்னு அர்த்தம். கானோட மீனிங் சோலை. 2 எழுத்து காடுன்னா வனம் குறிக்கும். அகன் சுடர், அகன்ற சுடர். ஆர்கலி கடல். கட்புல் புலவன். கொடுவாய் மிருகம். திருவில்னா இந்திரவில். ஸ்டார்ம்னா புயல். டொர்னாடோனா சூறாவளி. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று. சீ ப்ரீஸ்னா கடற்காற்று. வேர்ல்ட்னா சுழல் காற்று. குயில்பாட்டு எழுதின பாரதியார். அதோ அந்த பறவைனா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தலைவன் ராமகிருஷ்ணன். இல்லை குயில்பாட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.